நீங்கள் கேட்கவிருப்பது தந்தையும் மகனும் சிறுகதை. எழுதியவர் கல்கி. ஒலிவடிவில் வழங்குபவர் பாஸ்கர் எஸ் ஐயர். தந்தையும் மகனும். தேச சரித்திரம் படித்தவர்கள் சிவாஜி என்னும் பெயரை கேள்விப்பட்டிருப்பார்கள். சிவாஜி என்றால் ஓர் எலியா அல்லது புலியா என்பதை பற்றி சரித்திரக்காரர்களிடையே அபிப்பிராய பேதம் உண்டு. புலிநகம் படைத்த ஓர் எலி என்பதாகவும் சிலர் சமரசமான தீர்ப்பு கூறியிருக்கின்றனர். நம்மை பொறுத்தவரையில் ஓர் எலியாவது புலியாவது எந்த காலத்திலும் ஒரு மகா சாம்ராஜ்யத்தை ஸ்தாபித்ததாக நாம் கேள்விப்பட்டிராதபடியால் சிவாஜியை ஒரு வீர சிம்மம் என்றே கொள்கின்றோம். கடைசியில் நாமும் அவரை ஒரு வனசரமாகவே குறிப்பிட வேண்டியிருக்கிறது. அந்த மகாராஷ்டிர சிம்மம் பூனாவில் கர்ஜனை புரிய தொடங்கியிருந்த காலத்தில், அதாவது சுமார் 250 வருஷங்களுக்கு முன்னால், செந்தமிழ் நாட்டை சேர்ந்த தொண்டை மண்டலத்தில் திருவண்ணாமலைக்கு சமீபமான ஒரு கிராமத்தில் கேசவன் என்ற பெயருடைய ஒரு குடியானவன் வாழ்ந்து வந்தான். அவனுக்கு ஆடு மாடுகளும் வயல் காடுகளும் வேண்டிய அளவு இருந்தன. அழகிற் சிறந்த மனைவியும் வாய்த்திருந்தாள். அவர்களுக்கு பிறந்த ஆண் குழந்தைக்கு திருவேங்கடம் என்று பெயர் வைத்து சீராட்டி தாலாட்டி பாராட்டி வளர்த்து வந்தனர். ஒரு மனிதனுக்கு ஏற்படக்கூடிய துரதிர்ஷ்டங்களில் மனைவி அழகியாய் வாய்ப்பதைப் போல் வேறு ஒன்றுமில்லை என்று யாரோ அனுபவ ஞானி ஒருவர் கூறியிருக்கிறார். கேசவன் விஷயத்தில் அது உண்மையாயிற்று. அறுவடை காலத்தில் ஒரு நாள், அப்போது 12 வயது பையனாயிருந்த Sample complete. Ready to continue?